ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா அப்ராக்சிமேட்டாக உங்களோட செலவு? I'm into business, so என்னோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கமிங் 10 to 11 lakh. ஒரு 3 கொஸ்டின் யூஸ் பண்ணுறேன், அது மூலமாக உங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே. வாங்கினதுலே எக்ஸ்பென்சிவான பொருள் என்னன்னு சொல்லலாமா? Phone, mobile phone, I think. iPhone. என்ன ப்ரைஸ்? Laptop. Bike. 4 lakh per month. Yeah. ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் which field? Computer science. ஓகே. அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 lakh. 2 lakh 80,000 per month. Close by. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சுமன் எம்பிஎம். இன்றைக்கான வீடியோ ரேண்டமாக பார்க்கக்கூடிய பீப்புள்கிட்ட அவங்களுடைய சேலரியை 3 கொஷின் மூலமாக கெஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹலோ சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் லிங்கேஷ். ஐம் கமிங் ஃப்ரம் அடையார். சார், நான் ஒரு 3 கொஷின் யூஸ் பண்ணுறேன், அது மூலமாக உங்களோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, கேளுங்க. சார், என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின், உங்களோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாமா? எம்பிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். என்னோட செகண்ட் கொஷின், ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா அப்ராக்சிமேட்டாக உங்களோட செலவு? I'm into business, so என்னோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கமிங் 10 to 11 lakh. ஸ்டோரோட ரெண்ட், ஓகே. எம்ப்ளாயி சேலரி, ஜிஎஸ்டி எல்லாமே எல்லாமே சேர்க்கும்போது பெர் மந்த் 10 lakh நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஸ்பெண்ட் 10 பண்ணுறீங்க, வெளியே போகுது. 10 to 11 lakh I'm paying. ஓகே. என்னோட லாஸ்ட் கொஷின், ஸோ நீங்கள் வாங்கினதுலேயே எக்ஸ்பென்சிவான பொருள் என்னன்னு சொல்லலாமா? மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கார் வாங்கினேன். அது ஓகே. என்ன காஸ்ட் இருக்கும் அந்த ரேஞ்ச் மட்டும்? ரொம்பலாம் காசு, நார்மல் கார் 11 lakh. ஓகே சார், நான் கெஸ் பண்ணுறேன். நெட் இன்கம் ஒரு 2.5 lakh to 3 lakh பெர் மந்த். மேபி. ஓகே சார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? கிஃப்ட் ஐனின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு. I have 5 branches in சென்னை. சார், எப்படி இந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணீங்க? கோவிட் சேஞ்ச் மீ. ஓகே. கோவிட் நிறைய பிஸ்னஸ் கொடுத்தது, உங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் கொடுத்துருக்கு. உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பீப்புள் இருப்பாங்கன்னு சொல்லலாமா? நியர்லி 15 members are there. ஸோ கோவிட்னா ஓரளவு ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க. ஆமாம். இந்த 5 இயர்ஸ் உங்களோட ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் என்ன சொல்லுவீங்க உங்கள் பிஸ்னஸில்? டெய்லி ரொட்டீன் ரொம்ப முக்கியம். அதில் ப்ராக்ரெசிவாக இருக்கணும், ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸில். உங்களை மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப் அப்படின்னா ஒரு ஷாப் வைக்கணும், ஷாப் மூலமாக ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? டிப்ஸ் இதெல்லாம் முன்னாடி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கே முன்னாடி இது தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்? கஸ்டமர் ஓரியன்டாக திங்க் பண்ணணும். சும்மா ப்ரைஸ் மட்டும் கம்மி கொடுக்காம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கான ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எவ்ரி சீசனுக்கு வந்து கிஃப்ட் பிஸ்னஸில் இருக்கும்போது சரி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். நாட் லைக் ப்ரைஸ் நான் கம்மி கொடுக்குறேன் கம்மி பண்ணுறேன்னு இல்லாமல் ஆம்பியன்ஸு ப்ளஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரைஸ் கம்ஸ் இன் தேர்ட். ஸோ இங்கே வந்து என்னென்னா எடுத்த உடனே ப்ரைஸ் வந்தால் கோயிங் ஃபார்வர்டு யூடியூப்லலாம் பார்ப்பீங்க எல்லாம் எங்கள் கடையில் இவ்வளோ ப்ரைஸ் கம்மின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே கஸ்டமர் எண்ட் அப் கோயிங் ஒரு பெட்ரோல் போட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு தே டர்ன் இன்டு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன டூவில் இருக்கணும். ப்ரைஸ் அண்ட் சுட் கம் இன் தேர்ட். உங்களோட ஸ்டோரி ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், ஹேவ் அ நைஸ் டே. ஓகே, தேங்க்யூ. சார். ஹலோ சார், வாட்ஸ் யோர் நேம் அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம்? Arun from Chennai. சார், நான் ஒரு 3 கொஷின் யூஸ் பண்ணுறேன், அது மூலமாக உங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சொல்கிறேன். Okay. சார், என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின், உங்களோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாமா? MBA. என்னோட செகண்ட் கொஷின், எவ்ரி மந்த் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா அப்ராக்சிமேட்டாக? Personal or official? ஓகே, அஃபீஷியலா? ஒரு 2 lakhs to 2.5 lakhs average spend. என்னோட ஃபைனல் கொஷின், நீங்கள் ஓனாக வாங்கினதுலே உங்களுக்காக எக்ஸ்பென்சிவான பொருள் என்னன்னு சொல்லலாமா? Car. என்ன ப்ரைஸ் இருக்கும்? 22 lakhs. நான் கெஸ் பண்ணுறேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 lakh. 2 lakh. அஃபீஷியலாக ஸ்பெண்ட் பண்ணுறதே 2 lakh சொன்னீங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவோம். ஐ மீன் மார்க்கெட்டிங். ஸோ MBA in marketing. சார், what do you do? டைட்டன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? 15 years. ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு இருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன? Interpersonal skill and strong inner ability and communication skill obviously. ஸோ உங்களே மாதிரி இப்போ மார்க்கெட்டிங்கில் கரியரை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே வந்து ஹெசிடேட் ஆகக்கூடாது. ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கணும். ஸோ அப்போ தான் ஒரு டைம் வந்து நீங்கள் ஆஃபீஸில் உள்ள உட்காந்து ஒரு டாப் லெவல் போக முடியும். அண்ட் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க்கெட்டில் என்ன இருக்குது, புதுசாக என்ன அப்டேட் ஆகிட்டு இருக்குன்றதை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஐஸ் அண்ட் இயர்ஸ் வந்து எப்போவுமே ஓப்பனாகவே இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை மாதிரி MBAக்கு அப்புறம் மார்க்கெட்டிங்கில் கரியரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு உங்களோட வீடியோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் நேம் அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம்? Bhargavi from Telangana, brought up in Delhi. But I am Aarti and I am from Shimla. I'm gonna guess your salary using 3 questions. okay. Okay. My first question, what's your highest level of education and which field?
Graduation, economic honors. Graduation English honors. My second question, how much is your monthly expense? How much? 45. Rent, yeah, 45. 45k. Okay, my last question, what's the most expensive thing you own? Own a mobile phone, I think. Same. Cost? What is the cost? For me, it's 85. 1,20,000. Okay, I guess your salary maybe 60,000 approximately. Yes. Yes. What do you do? We are cabin crew. Air hostess. Sorry, work in Chennai. Yes, yes. We fly from Chennai. Base is like our, So how did you get a job? by giving interview. Same. Interviews. So what's the most important skill people should learn? For air hostess, speaking English, I think. And I think that yes, empathy. Because you know, guests just come and they don't think about us. Some people behave very rudely. Some are even nice also, but they should be more empathetic because we get up at 4 at 3 o'clock in the morning. So empathy, yeah. That's interesting. Sound like you really enjoy your current job. Yeah. Do you have any advice to people who want to planning to pursue your current job? Just go for the interview. That's it. If you'll get selected, it's okay. If you won't try for other interview, that's it. How many years of work experience do you have? 3 years right now. Same, we joined together. Together only. After getting 5 to 7 years experience, what is the salary you can expect? More than lakhs. Then lakhs we can. Thank you guys. Have a nice day. Hi bro, what's your name? Hi bro, I'm Naveen. What do you do for a living in Chennai? Actually, IT technical field. Okay, interesting. Okay, உங்களோட செஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லலாமா ஆன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10? 1 to 10 11 இருக்கும். 11. That's crazy bro. பொதுவாக ஐடியில் இருக்கவங்களாம் ஹேர் ஃபால் ஆகுது ஸ்ட்ரெஸ்ஸால் அண்ட் ஹேர் லைன் ஏறிக்கிட்டே போகுது தின்னிங் ஆகுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி ஹேர் அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஒரு ஷாம்பு ஒன்று யூஸ் பண்ணுறோம் ப்ரோ ரீசெண்ட் டைமில். அது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. என்ன ஷாம்பு சொல்லலாமா? நாங்களும் ட்ரை பண்ணுவோம்ல. சொல்லலாம் ப்ரோ. பேர் அனாட்டமியில் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ ரிசல்ட் நல்லாவே இருக்குது. யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான் அது ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லா டைப் ஹேருக்குமே ஒர்க் ஆகுமா? இருக்குங்க. ரிவ்யூ கூட காட்டுறேன். ஆக்சுவலாக இதுதான் ஹையஸ்ட் ரிவ்யூ இருக்கிறதுலையே. ஓகே. இங்கே பாருங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஓ, நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ரேட்டிங் நிறைய இருக்கு. ஆமாம் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஷாம்பு லிங்க் வேணும் அப்படின்னா நான் ப்ரோட்டு வாங்கி கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம்? ரோஹித் கிருஷ்ணா. ஹரி. வேர் ஆர் யூ ஃப்ரம்? கேரளா. கேரளா. சென்னை ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம். உங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறத நான் ஒரு 3 கொஷின் மூலமாக நான் கெஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே ப்ரோ. என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின், நீங்கள் வாங்கினதுலே எக்ஸ்பென்சிவான திங் பொருள் என்னன்னு சொல்லலாமா? ஐஃபோன் என்ன ப்ரைஸ்? 55,000. ஓகே. நான் ஃபோன் தான். ஃபோன் ப்ரைஸ் சொல்லலாமா? 25,000. என்னோட செகண்ட் கொஷின், எவ்ரி மந்த் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா அப்ராக்சிமேட்டாக? ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி வரும். ஓகே. 8,000 5,000 அப்படி தான். ஓகே, உங்களோட ஹையஸ்ட் ரோல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எந்த ஃபீல்டில் படிச்சிருக்கீங்க? நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். ஓகே. கெஸ் பண்ணுறேன், மேபி உங்களோட சேலரி 4 LP உங்களோட சேலரி அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக? அப்ராக்சிமேட்டாக ஓகே. ஓகே. அப்படிதான். ஓகே. ஓகே, வாட் யூ டு? என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே ஒரு கஸ்டமருக்கு சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. ஓகே. அதில் தான். டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குது? கேரளா டு தமிழ்நாடு சென்னை மெட்ரோ சிட்டி டிரான்சாக்ஷன் ஓகேவாக தான் இருக்கு. நாங்கள் பாலக்காடு பட்டாம்பி அந்த சைடில் இருக்கோம். ஓகேவாக தான் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறது, எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஈஸியாக கிடச்சிரும். எல்லாமே கிட்டே இருக்குது. ஃபுட்டு ஓகேவாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே. எனக்கு வந்து ஃபுட்டு கொஞ்சம் பிரச்சனை. ஓ, கேரளா ஃபுட்டு எதிர்பார்க்க முடியல. தேங்க்யூ ப்ரோ. ஹேவ் அ நைஸ் டே. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? அஜ்மல் சென்னையில் இருந்தவர். அசோக் குமார் சென்னையில் இருந்தார். ஓகே. ஸோ நம்மளோட ஷோ வந்து கெஸ்ஸிங் சேலரி. உங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறத நான் ஒரு 3 கொஷின் மூலமாக கெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ நீங்கள் வாங்கினதுலே எக்ஸ்பென்சிவான பொருள் என்னன்னு சொல்லலாமா? லேப்டாப் பைக் காஸ்ட் சொல்லலாமா? 47,000. 2 lakhs. என்னோட செகண்ட் கொஷின், உங்களோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன்? பிஇ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. நான் பிஇ ட்ரிபிள் முடித்தேன். லாஜிஸ்டிக்ஸ் டெவலப்பர். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எவ்ரி மந்த் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா சென்னையில்? 15,000 ப்ளஸ். 20. மேபி உங்களோட சேலரி அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 அப்ராக்சிமேட் 30 அண்ட் உங்களோட சேலரி அப்ராக்சிமேட்டாக 50,000. 50 கீழே தான். 45. வாட் யூ டு? என்ன பண்ணுறீங்க? நான் ப்ராசஸ் இன்ஜினியர் இருக்கேன் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில். நான் ப்ராசஸ் அசோசியேட்டாக இருக்கேன் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு 4 இயர்ஸ் ஆகுது. 3.5 years.
லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் அசோசியேட் இந்த ரோலுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன? லாஜிஸ்டிக்ஸில் வந்து அப் டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கஸ்டம்ஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறது இந்த ஃபீல்டில் தான் ஃபுல்லாகவே. ஒரு ப்ராசஸ் இன்ஜினியருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன? பேசிக்காக வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மூணுலேயும் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா என்னோட மேஜர் பெட்ரோ கெமிக்கலுங்கிறனால இது மூணுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, சென்னையில் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? அப்ராட் ஆன்சைட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா என்ன சேலரி எக்ஸ்பெக்ட்? சென்னை இல்லைனா நம்ம ஒரு அப் டு 2.5 lakhs பர் மந்த்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ராடில் ஒரு 3.5 to 4 அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட். 4 lakh per month. யா. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் வந்து சஞ்சய், சென்னையில் இருந்தார். சித்திக், சென்னை தான். நான் ஒரு 3 to 4 கொஸ்டின் யூஸ் பண்ணுறேன். அது மூலமாக உங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே 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 ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் வாங்கினதுலே எக்ஸ்பென்சிவான திங் பொருள் என்னன்னு சொல்லலாமா? ட்ரெஸ்ஸு. மொபைல். என்னோட செகண்ட் கொஸ்டின், ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா சென்னையில் அப்ராக்சிமேட்டாக பெர் மந்த்? 30 அது 30 ஆமாம். ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆமாம். ஓகே 20K ப்ரோ. ஓகே, நான் கெஸ் பண்ணுறேன். மேபி உங்களோட சேலரி இல்லை, எனக்கு கண்டுபிடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரிவீல் பண்ணலாம். வாட் யூ டூ, என்ன பண்ணுறீங்க? நான் ஐடி ப்ரோ. ரோல் நேம் வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ். அப்பா எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்? 1 year தான் ப்ரோ, நியர்லி. நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஓகே, என்ன டிகிரி மூலமாக ஜாப் எடுத்தீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, கார்பரேட்டில் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ரோலுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன? ஏன்னா கம்யூனிகேஷன். Have a nice day. Hi, what's your name and where are you from? Hi, I'm Shruti. I'm from Pune, Maharashtra. I'm Meghanjali. I'm from Tripura. I will guess your salary using 3 questions. Okay. Sure. What's your highest level of education and which field? Graduate and field would be computer science. Okay. BTech CSC. My second question, generally how much do you spend every month? 7 to 8K. Almost 10 to 12. Okay, my last question, what's the most expensive thing you own? I guess our clothes. Yeah. Those Same are the clothes. expensive things. Yes. How much is the cost? Approximate? 4,000. 7. I guess maybe your salary per month approximate 30 to 35K? Yeah. What do you do? We We are are programmer analyst, software engineers. Do you have any advice to people who want to planning to pursue your job role? lead code. Make more projects and explore more fields in technology. Thank you. Have a nice day. Hello sir, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் பார்த்த சாரதி, திருவான்மியூர்லேருந்து வரேன். சார், நான் ஒரு 3 கொஸ்டின் யூஸ் பண்ணுறேன். அது மூலமாக உங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சொல்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். சார், என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட ஹையஸ்ட் லெவல் எஜுகேஷன் சொல்லலாமா? பிகாம். என்னோட செகண்ட் கொஸ்டின், ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? அப்ராக்சிமேட்டாக தோராயமா? ஒரு 40K. என்னோட லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் ஓனாக வாங்கினதில் எக்ஸ்பென்சிவான திங் பொருள் என்னன்னு சொல்லலாமா? இப்போதைக்கு வாங்கினது மொபைல் மட்டும் தான். அதான் என்னோட என்ன எக்ஸ்பென்ஸ். காஸ்ட் இருக்கும்? 85. நான் கெஸ் பண்ணுறேன். மேபி ஒரு சேலரி அப்ராக்சிமேட்டாக 80,000 பெர் மந்த். க்ளோஸ் பை. ஆனால் 80,000 கிடையாது, க்ளோஸ் பை. நியர்பை. ஆமாம். சரி, உனக்கு அப்புறமா கொடுக்குறேன், முடிஞ்ச பிறகு கொடுக்குறேன். சார், வாட் யூ டூ, என்ன பண்ணுறீங்க? ஐம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். இன்ட்ரெஸ்டிங் சார். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரஃபா? 11 years முடிஞ்சிருச்சு. 12th year ஆல்மோஸ்ட் ஒன் கம்ப்ளீட். சார், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன சார்? மெயினாக அக்கௌண்டிங் கான்செப்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். காமர்ஸ் பேக்ரவுண்டு அண்ட் ஆல்சோ மார்க்கெட் நல்லாவே அனலைஸ் பண்ணியிருக்கணும். கரண்ட் மார்க்கெட்ஸ் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே பார்த்து இது பண்ணியிருக்கணும். ஸோ உங்களை மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணும்னா தனியாக கோர்சஸுமே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கோர்ஸே இருக்குது. ஸோ அதுவுமே பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பிகாம் அந்த பேங்க் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பராக ட்ரை பண்ணால் கிடைக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? Malini. Varalakshmi. உங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறத நான் ஒரு 3 கொஸ்டின் மூலமாக கெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே Okay. ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாமா? BCom. என்னோட செகண்ட் கொஸ்டின், ஸோ மந்த்லி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, செலவு பண்ணுறீங்க? 15,000. என்னோட ஃபைனல் கொஸ்டின், நீங்கள் உங்களுக்காக வாங்கிட்டு இருக்கல எக்ஸ்பென்சிவான திங் பொருள் என்னன்னு சொல்லலாமா? Perfume. என்ன ப்ரைஸ் இருக்கும்? 4K or 10K? ஓகே, நான் கெஸ் பண்ணுறேன். மேபி 35 to 40K. 32. 32. என்ன பண்ணுறீங்க? வாட் யூ டூ ஃபார் லிவிங்?
பியூட்டிஷியன். ஆக்சுவலாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கரியரை. ஓகே. இந்த 1 மந்த்தாக தான் வெளில போய் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க பியூட்டிஷியனில்? பிகாம்க்கு அப்புறம் நீங்களா கற்றுக்கிட்டீங்களா இல்லை எதுவும் கோச்சிங் கிளாஸ் கொடுத்தீங்க? ஒரு லாக்மி அகாடமி கிளாஸ் போனோம், அங்கே தான் கற்றுக்கிட்டோம். ஓகே. உங்களே மாதிரி பியூட்டிஷியனில் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பிஸ்னஸ். இப்போ தான் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணதான் சொன்னீங்க. ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் என்ன எக்ஸ்பெக்டட் சேலரி என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக ஒரு 80 or 90. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. ஹலோ சார், வாட்ஸ் யுவர் நேம் அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐம் ஆகாஷ் ஃப்ரம் சென்னை. சார், நான் ஒரு 3 to 4 கொஸ்டின் யூஸ் பண்ணுறேன். அது மூலமாக உங்களோட ஜாப் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறேன். ஓகே சார். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட கரண்ட் ஜாப் பண்ணுறதுக்கு டிகிரி மேனட்ரியா? அந்த டிகிரி பண்ணியிருந்தா தான் அதை பண்ண முடியுமா? டிகிரி மேனட்ரி. உங்களோட கரண்ட் ஜாப் அந்த டிகிரி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆமாம். என்னோட செகண்ட் கொஸ்டின், ரிமோட் ஒர்க் பாசிபிளா உங்களோட கரண்ட் ஜாப்? 90% பண்ண மாட்டாங்க, ஒரு 10% பண்ணுவாங்க. என்னோட தேர்ட் கொஸ்டின், ஒரு ஸ்டீரியோ டைப் உங்கள் கரண்ட் ஜாப்பில் இருக்க ஒரு ஸ்டீரியோ டைப். இங்கே வந்து நியூ சேலஞ்சஸ் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து மைண்டு கசக்கிட்டே தான் இருக்கும். ரியல் டைம் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு, இங்கேயும் சரி ஃபீல்ட்லேயும் சரி. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸ்டார்டிங் சேலரி என்ன எதிர்பார்க்கலாம் ஃபீல்டு உள்ளே வரும்போது? என்ட்ரி லெவல் பே சென்னை மாதிரி சிட்டியில் ஒரு 25 to 30 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷராக நல்ல காலேஜ்லேருந்து வர்றாங்கன்னா அவங்க தேர் கெட்டிங் அரௌண்ட் 35-40. ஆஃப்டர் யூஜி சொல்கிறீங்களா பிஜி? ஆஃப்டர் யூஜி. மை லாஸ்ட் கொஸ்டின், ஏஐ மூலமாக ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இனோவேட்டிவாக நிறைய யோசிக்கணும். ஏஐ வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ணாது. இந்த ஏஐக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு நாங்கள் தேவைப்படும். ஒரு ஆர்கிடெக்சர், கிட்டத்தட்ட ஆர்கிடெக்சர் தான், பட் ஆட்டோமோட்டிவ் டிசைன். ஆட்டோமேட்டிவ் டிசைனில் இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங் சார். ரஃபா எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ எனக்கு 7+ சார். 7+. ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் என்ன சேலரி எக்ஸ்பெக்ட்? டிபெண்ட் அப்பான் த கம்பெனி சார். இப்போ ஒரு நல்ல ஓஇஎம் ஒரு இஃப் வி கோ ஃபார் அசோக் லேண்ட் ஆர் டைம்லர்னா யூ வில் பி ஏர்னிங் அரவுண்ட் ஒரு 1.3 - 1.5 அந்த மாதிரி கொடுப்பாங்க, டேக் ஹோம் கொடுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் எம்என்சினா உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.8 அந்த மாதிரி ஒரு மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன சார்? ஆட்டோமொபைல் பேசிக்காக வந்து சாஃப்ட்வேர், நீங்கள் ஃபீல்டில் என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக என்னென்ன ஓஇஎம்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அனாலிசிஸ் வந்து ரொம்ப நிஷையான டொமைனு. நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம். டிசைன்லேயே அது கொஞ்சம் கஷ்டம். உங்களை மாதிரி ஆட்டோமொபைல் டிசைன் இன்ஜினியரை கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ வந்து என்னோட அட்வைஸ் என்னென்னா, யூஜி மட்டும் பத்தாது. அதுவே நல்ல காலேஜ்லேருந்து யூஜியில் வந்து கேம்பஸ் மூலமாக செலக்ட் ஆகிங்கன்னா ஓகே. காலேஜ் படிக்கும் போதே சாஃப்ட்வேர் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து மாஸ்டர்ஸ் இன் டிசைன் வித் ஏஐ கற்றுக்கோங்க. ஏஐ வந்து இப்போ உள்ளே வருது, ஆனால் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது எங்கள் டொமைனில், பட் ஸ்டில் உள்ளே வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹைப்ரிட் கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்கள். நாட் நெசரி தட் நீங்கள் வந்து அப்ராட் போகணும் அப்படின்லாம் இல்லை, இந்தியாவிலே கூட பண்ணுங்கள் கோர்ஸ் பண்ணுங்கன்னா. பட் கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் இனிமேல் தேவைப்படும். நான் படித்து வெளில வந்தப்போ மாஸ்டர்ஸ் அப்போ மேண்டேட்டரி இல்லை, இப்போ கேட்குறாங்க. ஸோ நானே வந்து ஏதாவது மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த வேல்யூபிளான இன்சைட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. ஓவரால் கெஸ்ஸிங் பீப்புள் சேலரி நம்ம வெளியே சொசைட்டியில் அதிகமாக பேசாத டாபிக். நிறைய பீப்புளோட சேலரி டிஸ்கஸ் பண்ணோம். அவங்களோட சேலரி அப்படிங்கிறத விட அந்த ஃபீல்டு, அந்த கரியர், அந்த ஜாப்புக்கான சேலரி அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் இது. ஸோ ஒருத்தவங்களோட பர்சனல் சேலரியை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட மோட்டோ கிடையாது. அவங்களோட அனுமதியோட, அவங்க சொன்னதுக்கப்புறம் பர்மிஷனோட தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கண்டென்ட் சஜஷன், இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது உங்கள் சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இதே மாதிரியான ஒரு விஷுவலாக உங்களால் கொடுக்க முடியும் அண்ட் வீடியோ எடிட்டிங்கில் ரொம்ப பேஷனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீலான்ஸாக உங்களோட லொக்கேஷனில் இருந்தே நீங்கள் நம்ம சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அண்ட் வித் நல்ல பேயோட. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த இமெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒன்றா அமேசிங்கான கண்டென்ட்டே மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. சைனிங் அப், சுமன்.